முதல்ல அ, பச்சரிசி அந்த பச்சரிசியை எடுத்திங்கன்னா நடுபாகத்தில் ஒரு லைட்டாக ஒயிட் கலர் தெரியும். இதுதான் மாவு பச்சரிசின்னு சொல்கிறது, 5020ன்னு சொல்கிறது. இது ஒரு 2 கிலோ வாங்கி கழுவி களைஞ்சிட்டு 40 நிமிஷம் ஊற வச்சு அதை வடிதட்டில் வடிகட்டிட்டு நல்ல நிழல் உணத்தில் வீட்டிலையே ஒரு வெள்ளை துணியில் 2 நாளில் 48 மணி நேரத்தில் வாயில் ஒரு அரிசியை போட்டு பார்த்திங்கன்னா கடுக் கடுக் சவுண்டு வர்றப்ப அதை எடுத்து நல்லா அது பதமாயிருச்சுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் பதப்படுத்தின அரிசி மாவு. அந்த மாவை நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இதில் எந்த பலகாரங்கள் ஸ்வீட்டு காரம் எது செஞ்சாலும் ருசி அதிகமாக கொடுக்கும். அதாவது அரிசியில் அரைச்சி மாவை திரித்து கொண்டு வர்றதை விட இது போல் பதப்படுத்தி நம்ம அரைச்சி வீட்டில் வச்சுக்கும் போது 3 மாதம் வண்டு புழு பிடிக்காது. இந்த மாவில் நம்ம 1 டம்ளர் எடுக்கிறோம் பிடி கொழக்கட்டைக்கு. பிடி கொழக்கட்டை ஸ்வீட் கொழக்கட்டை செய்யும்போது நாம் வறுத்து தான் செய்யணும். ஏன்னா அதுக்குள்ளே மாய்ச்சர் நிறையா இருக்குது. அதை உடைக்கும்போது உதிர்ந்து கொடுத்து வரணும் பிடிச்சு வைக்கிறதால. இந்த புரிதல் தான் நமக்கு வேணும். இந்த பதப்படுத்தின மாவை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தண்ணி 1 பங்கு மாவுக்கு 1.5 பங்கு தான் நீங்கள் தண்ணி விடணும். அதை கொதிக்க வச்சு அதுக்குள்ளே வெல்லம் போட்டு இந்த மாவை கொட்டி வறுத்த மாவை கொட்டி கிளறும்போது உடச்சி பார்க்கும்போது உதிராக இருக்கும். நீங்கள் கடையில் வாங்கின மாவாக இருந்ததுன்னா தண்ணி கூட பிடிக்கும். இந்த பதப்படுத்தின மாவுக்கு 1 பங்கு மாவுக்கு 1.5 பங்கு தண்ணி தான் பிடி கொழக்கட்டைக்கு ரொம்ப சரியாக இருக்கும். அடுத்தது இதுலேயே இந்த மாவு பதப்படுத்தின மாவுலேயே பூரண கொழக்கட்டை செய்கிறதுக்கு பூரண கொழக்கட்டைக்கு மாவை வறுக்கக்கூடாது. 1 பங்கு மாவுன்னா 1.25 பங்கு தான் தண்ணி பிடிக்கும். மாவை தனியாக பாத்திரத்தில் போட்டுக்கிட்டு சிட்டிகை உப்பை போட்டுக்கிறோம். 1 பங்கு மாவுக்கு 1.25 பங்கு தண்ணியை கொதிக்க விடுறோம். அதுலேயே 1 டீஸ்பூன் நல்லெண்ணெயும் விட்டுடுறோம் அந்த தண்ணியில். அதை எடுத்து இந்த மாவில் இதுக்கு நம்ம மாவை வறுக்கக்கூடாது. பிடிக்கொழுக்கட்டைக்கு தான் வறுக்கணும் மாவை. இதுக்கு நீங்கள் கரண்டி காம்புனால அப்படியே மாவை தொலாவி விட்டு தண்ணியை அந்த கொதித்த தண்ணியை ஊற்றிட்டு ஃபுல்லாக கிளறி விட்டுட்டு அந்த கரண்டி காம்பை எடுத்துகிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் நல்லா உங்களுக்கு கை அதாவது தொடர சூட்டுக்கு இருக்கும். அப்போ நல்லா பிசைஞ்சு இழுத்து கொடுத்து நீங்கள் சொப்பு செஞ்சு உள்ளே பூரணம் வச்சு வேக வைக்கலாம். இந்த பூரண கொழக்கட்டை செய்யும்போது சில நேரங்கள் உங்களுக்கு அந்த சொப்பு வெடித்து வந்ததுன்னா, அதாவது விரிசல் விட்டதுன்னா, அந்த இப்போ 1/4 மணி நேரம் மாவு ஆறுனதுக்கப்புறம் இழுத்து பிசைகிறோம் பாருங்கள். இந்த நேரத்தில் 1 கப் மாவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பால் விட்டு பிசைஞ்சிட்டிங்கன்னா அது வெடிச்சே வராது. நீங்கள் சொன்னபடி அந்த சொப்பு அழகாக குழிவாக வரும். இதே மாவில் டிஃபனுக்கு கார கொழக்கட்டையாகவும் செஞ்சுக்கலாம். அதுக்கு இந்த பிடி கொழக்கட்டை போலவே வறுத்து தான் நாம் 1 பங்குக்கு 1.5 பங்கு தண்ணி கொதிக்க வச்சு பச்சை மிளகாய் கருவேப்பிலெல்லாம் தாளித்து பங்கு மாவுக்கு 1.5 பங்கு தண்ணி போட்டு இந்த வறுத்த மாவை கொட்டி கிளறி ஆறுனதுக்கப்புறம் பிடிச்சி ஆவியில் வேக வச்சு அதுக்கு இட்லி பொடி தொட்டுட்டு கூட சாப்பிட்லாம். போல தான் பதப்படுத்தின மாவுக்கு தண்ணி கொஞ்சம் வேரியேஷன் ஆகும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக சாஃப்டாக கொழக்கட்டைகள் செய்யலாம்.